சமுதாய நிலை மாற்றம் செய்ய முடியாத ஒன்று. இந்த ஒரு காணொளி ஒருவனை மாற்றுமாயின் அது ஒரு சாதனை தான். வணக்கம். நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அண்ணன் காலேஜ் போயிட்டு நல்லா படிச்சுட்டு இருந்தால் எங்கள் ஃபேமிலி நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நினைக்கிது. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. என்னன்னு தெரியல, அன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஏஜ் 24 ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணதே இல்லை. ஒரு நாள் அன்னைக்கு அடிக்கணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரிங்க் பண்ணது. கோவமா இருந்தாலும், நிறைய திங்க் பண்ணனாலும், அப்பப்போ எனக்கு தோணுனாலும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட ட்ரிங்க் பண்ணிட்டு போனாதான் கெத்து அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னோட வாழ்க்கையில இவனும் ஒருத்தனா இருந்தான், இவன் இல்லாம நான் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. குடிச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போவாது புரிஞ்சுக்கோ, குடிச்சது ட்ரிங்க் இல்லை, வாழ்க்கை இல்லை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ தன்னோட வாழ்க்கையை விரல் விட்டு எண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க தப்பு பண்ணும்போது தப்புன்னு தலையில் அடைச்சாங்க தான் அவங்க கேட்கணும். எல்லாத்துக்கும் கூடவே இருந்து அணுவாக கொள்கிற போதைப் பொருள் இன்னும் எத்தனை பேர் குடும்பத்தை அழிக்க போகுதுன்னு தெரியலை. நம்ம செய்கிற செயலை பார்த்து தான் எல்லா பேரும் கற்றுப்பாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. பொது இடங்களில் புகைப்பிடிக்காதீர்கள், மது அருந்தாதீர்கள். காலையில் குடிக்க வேண்டியவன் நான். காலையில் குடிக்கலன்னா கை காலெலாம் ஒத்துறேன், எனக்கு இழுப்புறேன். எனக்கு இதே மாதிரி தான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் அடிக்ட் ஆகி நிறையா வாழ்க்கையவே இழந்திருக்காங்க. இனிமையாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுனால மனநலன், உடல்நலன் மற்றும் சமூக பாதிப்புகள் நிறையவே ஏற்படுது. இதிலிருந்து வெளிவரதுக்காக அரசு மருத்துவமனைகளில் போதைப்பொருள் மறுவாழ்வு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதை முறையான அளவில் எடுத்துக்கொண்டு நம்ம போதைப்பொருளிலிருந்து வெளிவர பார்க்கணும். போதைப்பொருளோட நிவாரண எண் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை நாடாதே, சாவை தேடாதே. போதைப் பொருட்களை ஒழிப்போம், மனித மாண்பை காப்போம்.